வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் சம்ம கொடுத்தாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ரூட் ஆஃப் 32க்கு நம்ம டானா வகுத்தல் போட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் இதோட எளிய வடிவத்தை. ஈரோன் 2, ஈராறு 12, ஈரெட்டு 16, ஈருநாங் 8, ஈரெண்டு 4. அப்போது ரூட் ஆஃப் 32க்கு எத்தனை 2 வருது? 5 2. அதை வந்து ரூட்டுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ இது ஸ்கொயர் ரூட்டுன்றனால 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கணும். பேலன்ஸ் இருக்கிறது ரூட்டுக்குள்ளே போட்டுருங்க. இதை பெருக்குங்க. 2 4 ரூட் 2. அப்போ ரூட் ஆஃப் 32க்கு என்ன வருது? 4 × √2. கிளியரா? அடுத்து ரூட் ஆஃப் 48 கண்டுபிடிக்கலாமா? டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிங்க. 2 4 ஈருநாங் 8. அடுத்து 2 ஆல் அடிக்கலாமா? ஈரோன் 2 2 4, ஈராறு 12, ஈரு3 6. இப்போ என்ன வருது? ரூட் ஆஃப் 4 2 ஒரு 3. ஓகே. இப்போது 2க்கு ஒரு 2 வெளில எடுக்கலாமா? பேலன்ஸ் இருக்கிறத ரூட்டுக்குள்ளே போடலாமா? 2 4 ரூட் 3. இது எதுக்கு? 48 கண்டுபிடிச்சாச்சா? இது வரைக்கும் புரியுதா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி 8 கண்டுபிடிங்க. ஈருநாங் 8, ஈரெண்டு 4. இதை ரூட்டுக்குள்ளே எழுதுங்க. 2 × 2 × 2. 2க்கு ஒரு 2 வெளியில் எடுங்க ரூட்டை விட்டு. பேலன்ஸ் இருக்கிறத ரூட்டுக்குள்ளே போடுங்க. இது ரூட் ஆஃப் 8 எளிய வடிவம். அடுத்தது ரூட் ஆஃப் 12 கண்டுபிடிங்க. ஈராறு 12, ஈரு3 6. அப்போ 2 × 2 × 3. 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸை ரூட்டுக்குள்ளே போடுங்க. இது ரூட் ஆஃப் 12 எளிய வடிவம். டானா வகுத்தல் போட்டு நம்ம அதை வந்து சுருக்கியிருக்கோம். இப்போ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் 32க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 4 × √2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 48க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 4 × √3. ஓகே. ரூட் ஆஃப் 8க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 × √2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 12க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 × √3. அவ்வளோதான் ஆன்சர் வரப்போகுது. 4 காமனாக இருக்குது. 4 வெளியில் எடுங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க. √2 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2 காமனாக இருக்குது கீழே. 2 வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? கேன்சல் பண்ணிடலாமா? 2ஆவது பல்ல அடிக்கலாமா? ஈரோன் 2 ஈரெண்டு 4. அப்போ ஆன்சர் இஸ் 2. ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொடுக்குற சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் இந்த சம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தப்பே வராது பாருங்கள். ரூட் ஆஃப் 383 ப்ளஸ் ரூட் ஆஃப் 294 மைனஸ் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ரூட் ஆஃப் 9 இருக்கா? கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை மட்டும் பாருங்கள். சரியா? எதுக்கு அங்கிட்டு குறி இருக்குன்னு பாருங்கள். இந்த நம்பருக்கு அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? ஓகே. ஸோ எந்த நம்பரை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணால் இதுக்கு பக்கத்தில் வரும், இதுக்கு அடுத்த நம்பராக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து 400 வருமா? 20 ஸ்கொயர் பண்ணால் 400 வருமா? இப்போ 19 ஸ்கொயர் பண்ணுங்கள். 9 9 81, 8 9 9, 9 8 17, 1 9 9, 1 1 1, 9 7 என்ன வரும்? 16, 361 வரும். சரியா? இதுக்கு அடுத்த நம்பர் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400 வரும். அப்போது இதுக்கு அடுத்த வர்க்க எண் வந்து 400. அதோடைய வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் பண்ணால் தான் 400 ஆகுது. அப்போ ஆன்சர் இஸ் டி 20. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் ரூட் ஆஃப் 169 இருக்கா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 14 18 16 19. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குறியீடு இருக்குதுன்னு பாருங்கள். 248க்கு அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. சரியா? இதுக்கப்புறம் தான் வந்து சிம்பிள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த நம்பருக்கு அடுத்த வர்க்க எண் என்னன்னு பாருங்கள். அதாவது 15 ஸ்கொயர் என்ன வரும்? 225 வருமா? 16 ஸ்கொயர் என்ன வரும்? 256. அப்போ இதுக்கு அடுத்த வர்க்க எண் 256. அப்போ 16 ஸ்கொயர் பண்ணால் தான் 256. அப்போது இதோடைய வர்க்க மூலம் 16. அப்போ ஆன்சர் இஸ் 16. இதுதான் ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுவும் அப்படி தான் வரும் பாருங்களேன். 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் எந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணால் 169 வரும்? 13 ஸ்கொயர் பண்ணால் வருமா? ஸோ வந்து 13 போட்டுருங்க. டோட்டலாகவே இதுக்கு ரூட் இருக்குது, அதனால தான் இது ரூட்டுக்குள்ளே எழுதுகிறோம். அடுத்து 248 ப்ளஸ் இதை கூட்டுங்க. 50 60 64. அடுத்து 248 ப்ளஸ் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 64 வரும்? 8. அதை ரூட்டுக்குள்ளே போடுங்க. அடுத்து இதை வந்து கூட்டுங்க. 8 8 16 1 4 1 5 2 256 வருதா? எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 256 வரும்? 16 ஸ்கொயர் பண்ணால் 256 வரும். அப்போ ஆன்சரு 16. நீங்கள் இப்படி ஒன்றா ஆனால் ரைட் சைடு இருந்து பண்ணிட்டே வாங்க. இப்படி ஒன்றா சால்வ் பண்ணி கொண்டு வந்தாலும் இந்த ஆன்சர் வரும். இல்லை அப்படின்னா வந்து
ஃபஸ்ட்டு எந்த நம்பருக்கு அப்புறம் சிம்பிள் வந்திருக்கோ அதுக்கு அடுத்த வர்க்க எண்ணை பார்த்து அதுடைய வர்க்க மூலம் என்ன, எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 = 25 பவர் 3x - 4 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து பேஸ் ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஆக்குவோம். 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 = 25 பவர் 3x - 4ன்னு இருக்கா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. இப்போ 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 கொண்டு வர என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருமா. 5 ஸ்கொயர் பவர் 3x - 4 ஓகே. இப்போது 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. a பவர் m ஹோல் பவர் n அப்படி இருந்துச்சுன்னா, பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கணும். அப்போ a பவர் mn. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கலாமா. 5 பவர் 2 × 3x - 4 இப்போ என்ன வரும். 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 = இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 5 பவர் 2 3 6 எக்ஸு மைனஸ் 2 8. ஓகே, இப்போ வந்து அடிமானம் ரெண்டும் சேம் ஆயிருச்சா, பேஸ் ரெண்டும் 5 5ன்னு ஆயிடுச்சா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் அடுக்கு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடணும். எக்ஸ் ப்ளஸ் 3 = 6x - 8. இப்போ என்ன வரும். 3 இந்த -8 எங்கிட்டு கொண்டு வந்தால் +8 = 6x. இந்த எக்ஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா -x. 6xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும். 5x. 8 + 3 என்ன வரும். 11. அப்போ 11 டிவைடட் பை இது வந்து பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்தல் 5ன்னு வருமா. = x. அப்போ x = 11/5. கிளியரா. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் இஸ் 11/5. எங்கே இருக்குது. ஆப்ஷன் சி. இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா. √0.289 டிவைடட் பை 0.00121 இருக்குது. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே பாயிண்ட் போட்டு கொடுத்தா நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குமோ, அப்படி ஆன்சர் வருமோ அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் அதை வந்து கிளியராக இப்போவே ஒரு நோட் எடுத்து இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நமக்கு பார்த்தாவே புரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா. ஸோ ஆப்ஷனில் இருக்க ஆன்சரை தவிர நமக்கு வேறு ஏதோ ஆன்சர்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடாக இந்த சம் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கிளியராக கவனிங்க. இப்போ 0.289 அதை எழுதிடுங்க. டிவைடட் பை 0.00121 இருக்கா. ஓகே, கீழே எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். 5 டிஜிட் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்குது. ஸோ பெருக்கல் 1 போட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 போடுங்க. 5 டிஜிட்டு. அப்போ 5 0 போட்டு மேலேயும் அதே மாதிரி அதே நம்பரால் பெருக்கிடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து புள்ளியெல்லாம் எடுபட்டுரும். 289 ஒன்றுக்கு அப்புறம் எத்தனை 0 இருக்குது. 5 0. 289 போட்டாச்சு. நீங்கள் பெருக்கினாலும் அதுதான் வரும். அதுக்கப்புறம் 5ல் 3 நம்பர் வந்துருச்சு. பேலன்ஸு 2 0. ஓகேவா. கிளியரா. அடுத்து 1 2 1 ரெண்டே பெருக்கணும் அப்படின்னா வந்து 121 வரும். ஓகேவா. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம 5 0 போட்டு தான் மேலேயும் பெருக்கியிருக்கோம். அப்போ வந்து 121 வந்துடும். கிளியரா இது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து பிரிக்கலாமா. எப்படி பிரிக்கலாம். 289 × 100ன்னு பிரிக்கலாமா. இதை வந்து என்ன பண்ணலாம். 11 × 11ன்னு பிரிக்கலாமா. ஓகே, நம்பரை பெருக்குனா 289 வருதுன்னு பாருங்கள். 17 ஸ்கொயர் 289. 7 49. 4 7 7. 7 4 11. 1 7 1 1 9 7 1 8 2 வருதா. அப்போ 17 ஸ்கொயர். இது வந்து 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஓகே, டிவைடட் பை 11 ஸ்கொயரா. ஸோ அப்போ இது எப்படி இருக்குது. எல்லாமே ஸ்கொயராக இருக்குது. அப்போ இதில் எழுதிடுங்க. 17 × 10 டிவைடட் பை 11 ஹோல் பவர் ஸ்கொயரா. ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது. 17 × 10 டிவைடட் பை 11. அவ்வளோதான். இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 போட்டு அத்தனை 0 போட்டு மேலே அதே நம்பரால் பெருக்குங்க. அப்போது 1க்கு அப்புறம் 5 0. அப்போ 289. அதில் 3 டிஜிட் போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்குது 2 0. அதை போட்டுருங்க. இந்த 28,900 வந்து 2ஆக பிரிங்க. 289 × 100
121 நம்ம பிரித்தோன்னா 11 ஸ்கொயர் 121 வரும். கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 17 × 10 டிவைடட் பை 11. ஆப்ஷன் பி. அப்ளிகேஷனில் இந்த மாதிரி கொடுக்குற சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 3 3 - 1 2 அப்போ 2/3 வருமா? அடுத்து என்ன இருக்குது? 4 4 4 - 1 3 டிவைடட் பை 4 5 5 5 - 1 4/5 கிளியரா? அடுத்து எக்ஸ 2 - 1 டிவைடட் பை க்யூன்னு வருதா? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்களேன். 3க்கு 3 கேன்சல், 4க்கு 4 கேன்சல். ஸோ அந்த மாதிரி இப்போ கீழே இருக்கிறதும் சைடில் இருக்கிறதும் கேன்சல் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி ஆகும்போது க்யூ - க்யூவும் இங்கே இருக்க நம்பரும் அடிப்படும். அப்போ எது இருக்குது? 2வும் க்யூவும் இருக்கா? அப்போ 2/q இஸ் த ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கிளியரா?